ஓம் என்ற வார்த்தையை உச்சரிப்பதற்கு முன்பு அதன் மகிமைகளைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் பர்வதராஜா. ஓம் என்பது 3 அரை எழுத்துக்களால் உருவாக்கப்பட்டதாகும். ஆ, ஓ, அம். ஆ என்னும் ஒலி நமது வாயிலிருந்து பிறப்பதாகும். ஊ உள்ளிலிருந்து பிறப்பது மற்றும் அம் என்பது கழுத்திலிருந்து பிறப்பதாகும். இந்த ஒலிகளும் ஒன்றிணையும் பொழுது ஓம் எனும் ஒலி உண்டாகிறது. அச்சமயமே நம் சரீரத்தின் 7 சக்கரங்களும் ஒன்றிணைக்கப்படுகின்றது. அப்படி என்றால் 3 எழுத்துக்கள். தாங்கள் அதை 3 அரை எழுத்துக்களால் உருவாகியுள்ளது என்று கூறினீர்களே. மீதமிருக்கும் பாதி எழுத்து ஆ, ஊ, அம் என்று கூறிய பிறகு கிடைக்கும் சாந்தமே ஆகும் கார்த்திகேயா. அந்த சாந்தத்தில் 3 எழுத்துக்களுமே உள்ளது. எனினும் அதற்கு ஒலி ஏதும் இல்லை. அது வெறும் பூஜ்ஜியமாகும்.